இன்னைக்கு இந்த காரியத்தெல்லாம் ஆசீர்வாதத்தெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின சில யோவான் ஸ்நானகன் போன்ற உண்மையான உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் உண்டு. யோசுவாவை போல உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் உண்டு. இன்னைக்கு இந்த ஆசாரியர்களை போல யோர்தான் நதியில தைரியமாய் வார்த்தையை பிடித்து கொண்டு போய் நிற்கிற சில உண்மை உத்தமான ஊழியக்காரர்களால தான் அந்த யோர்தான் நதிகள் பிரிக்கப்படுகிறது. அந்த யோர்தான் நதியுடைய ஆசீர்வாதம் சில ஜனங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம யாரை ஃபாலோ பண்றோம்? யோசிச்சு பாருங்க, யாரை ஃபாலோ பண்றோம்? இன்னைக்கு ஆசாரியர்கள் வார்த்தையை பிடித்து கொண்டு போறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாசல் திறக்கப்படும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் கொடுத்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? கர்த்தர் கொடுத்த அன்னைக்கு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் கொடுத்தா அன்றைக்கு இருந்த ஜனங்க அவன் சத்தத்துக்கு கேட்டாங்க, மனம் திரும்பி அவங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி இவங்க பரலோகத்துக்கு தேவ ராஜ்யத்தில் உட்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏசப்பாவே அதை உறுதிப்படுத்தினார். இவங்க எல்லாருக்கும் முன்பாக, கீழ்ப்படியாத மற்றவங்களுக்கு முன்பாக யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு யோர்தானில் அவனால ஞானசானம் பட்டம் பட்டவங்களாம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்கன்னு ஆண்டவரே சொன்னார். இன்னைக்கு உங்க ஊழியக்காரனுடைய பிரசங்கம் உங்க காதில் விழுதா? இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு விழுதா? இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆட்களாக நம்ம இருக்கிறோமா? என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோமா? அவருடைய மந்தையின் ஆடுகளாய் நாம் இருந்தா, அந்த சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருந்தா, இன்றைக்கு இந்த ஆசாரியனுடைய கால்கள் பட்டபோது அவனோடு கூட வந்த அத்தனை கோடி ஜனங்களும் பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி கடந்து போனது போல இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போவோம். இன்னைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கிற வார்த்தைகளுக்கு, ஆலோசனைகளுக்கு, தேவ எச்சரிப்புகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கீழ்ப்படிந்தான் ஆசீர்வாதம். கீழ்ப்படியலைன்னா நமக்கு ஒரு காலமும் ஒரு நன்மையும் கிடைக்காது. அல்லேலூயா. யோசுவா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் இஷ்டம் போல தான் நடப்பேன். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஆனால் நான் இஷ்டம் போல தான் நடப்பேன். ஆசாரியம் போய் யோர்தானில் நின்னா கூட பரவாயில்ல, நான் போக மாட்டேன்னு இருந்தா நஷ்டம் நமக்கு தான். ஒவ்வொரு ஜனங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. பரலோகம் யாருக்காக காத்திருக்காது, வருகை யாருக்காக காத்திருக்காரு? டைம் கொடுக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டோம்னா நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்பாரு. சீக்கிரம் வந்துருப்பா, சீக்கிரம் வந்துருப்பா, சீக்கிரம் வந்துருப்பான்னு சொல்லுவாரு. கேட்கல, இருதயத்தை கடினப்படுத்தணும்னா அப்புறம் பரலோகம் என்ன பண்ணிடும்? டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிடும். அல்லேலூயா.